நாங்க அரசியலாக மாறுவோம் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி தொடங்கி இருக்கிறாரு. நீங்க ஓட்டு போட்டாதான் நாங்க உங்களுக்காக வந்து நிப்போங்கிறது எங்கள் அண்ணன் விஜயோட நிலைப்பாடு கிடையாது. அப்ப ஏன் நிக்கலன்னு கேக்குறாங்க. நின்னுட்டு இருக்கோம். ஏன் நிக்கிறேன்னு சொல்றீங்க? பரந்தூர் விமான நிலையத்துக்கு எங்கள் அண்ணன் போகலையா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு உங்கள் கட்சியின் தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ள இது நடக்கல, நான் கோட்டையை நோக்கி நடப்பேன்னாரு. ஏன் நடக்கல? கோட்டையை நோக்கி ஏமா நடக்கல உங்க தலைவர்? அதுக்குள்ளதான் இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? அப்ப நீங்க போய் நின்றுக்கணும்ல. தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தொடர்ச்சியா கிரவுண்ட்ல போய் நிக்கிறாங்க, அவங்க மக்களோட பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சி கிரவுண்ட்ல நிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. நாம் தமிழர் கட்சி 9 ஆண்டு காலமா களத்துல இருக்கிறாங்க. 2 ஆண்டு காலமா எல்லா பிரச்சனைகளிலும் நாங்கள் முன்னாலதான் வந்து நிக்கிறோம். நீங்க வந்து தாவேகா தலைவர் விஜய் வரல இந்த ஒரே ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு தாவேகாவே செயல்படல நீங்க சொல்றது கண்டிப்பா குற்றத்திற்கு. அப்ப தலைவர் மட்டும் தாங்க செயல்படல, கட்சி செயல்படுதுங்கன்றீங்க. தலைவர் சொல்ல போய் தாங்க கட்சி செயல்பட்டு. அவங்க பேசின இந்த பேச்சையே நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, முதல்ல 28 வருஷமா நாங்க களத்துல இருக்கோம். நாங்க அப்புறம் 9 வருஷமா களத்துல இல்ல அரசியல் கட்சி நாம் தமிழர் இருக்கிறோம். 2 வருஷமா நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி மாறி மாறி அந்த வருஷங்களை மாத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு கொள்கையிலும் குழப்பம், செயல்பாட்டிலும் குழப்பம், தலைவரின் செயல்பாடு, தலைவரின் சிந்தனை எல்லாவற்றிலும் குழப்பம்.